give the presidential address and also to launch our green initiatives. Thank you. அப்படியே மேடம். இது எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் இது மாதிரி ஒரு போர்டு கொடுக்குறீங்க. எல்லா அரசு அலுவலகங்களும் ஒரு இடம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. இதை கொண்டுகிட்டு மாற்றுறதுக்கு ஆளே வந்துருவாங்க. நீங்க இடம் மட்டும் கரெக்டா இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி இடம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே நல்லா தெரிகிற மாதிரி ஒரு இடம் வச்சிருந்தீங்கன்னா இதை வந்து எல்லா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் எஃகு டம்ளர்கள் போன்ற மறுபயன்பாட்டு பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பேன். எனது பணியிடத்தில் மறுசுழற்சி மற்றும் கழிவுகளை முறையாக பிரித்தெடுக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பேன். இருபக்க அச்சிடுதல் மற்றும் டிஜிட்டல் தொடர்பு போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்கங்களை பின்பற்றுவேன். எனது துறையில் பசுமை அலுவலக முயற்சிகளை ஆதரித்து செயல்படுவேன். பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து சகல ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். இன்று முதல் செயல்பட்டு தூய்மையான வேலூருக்காகவும் தமிழ்நாட்டிற்காக அல்லது 20 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா then it is heat-wave. ரெண்டுமே 40 levels. கோஸ்டல் ரீஜன்ல இது கோஸ்டல் ரீஜன் பதில கோஸ்டல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ் வந்துச்சு அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் அல்லது ஆம்பியன்ட் டெம்பரேச்சரோட 4 to 5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கும். இது 48 மணி நேரத்துக்கு. இந்த இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா போன கவர்னிங் கவுன்சில் கிளைமேட் சேஞ்ச் கவர்னிங் கவுன்சில் கூட இந்த கேமரா பற்றியா அப்படியே அப்படியே Thank you so much for coordinating this seminar. It gives me good afternoon everyone. It gives me immense pleasure to share this afternoon with you for a real good cause. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து பல்வேறு சேலஞ்சஸ் இயற்கையில பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிர்வாகத்துல வெயில், கடுமையான அதிகப்படியான வெயில், அதே போல அதிக மழை பெய்தாலும் அது அதிகப்படியான மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல, நம்ம வாழும் முறையை முடிந்தவரை கிரீனர் இனிஷியேட்டிவ் செஞ்சாதான் நாம் என்ன செய்ய முடியும், நாம இதுல இருந்து ஸ்லோ டவுன் பண்ணி நாம நல்ல கொண்டு வர முடியும். அந்த நல்ல நோக்கத்துல நம்ம மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு அலுவலகத்தையும் ஒரு கிரீன் ஆபீஸா பண்ணணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆபீஸ்ல முடிந்தவரை பிளாஸ்டிக் பொருட்களை நாம பயன்படுத்தாம இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. Solid waste management is a greatest challenge to the urban local body, more so the disposal of the plastic waste. எல்லா ட்ரெயின்லேயும் பிளாஸ்டிக் வந்து அதிகப்படியாக ஸ்ட்ரக் ஆகி இட் இஸ் காசிங் அஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்.
ஸோ அதனால ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம மாவட்டத்தில் நாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நாம் ஒரு உறுதி எடுத்துட்டு முடிந்தவரை நாம் வந்து அதே மாதிரி ஃபோல்டர்ஸ், பிளாஸ்டிக் ஃபோல்டர் இல்லாமல் நம்ம வந்து அட்டையால் ஆன ஃபோல்டர், நம்முடைய வெள்ளூர் பிரிசனில் கூட இந்த ஃபோல்டர்ஸை ரெடி பண்ணுறாங்க, அட்டையால் ஆன ஃபோல்டர். அதை நீங்கள் எல்லாரும் வாங்கி பயன்படுத்தி நம்முடைய அதே போல் பேப்பர் கப், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் கப், பிளாஸ்டிக் கப்பை வந்து தவிர்த்து பேப்பர் கப்பு ஒரு இல்லைன்னா நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான நல்ல டம்ளர்ஸை நம்ம குடிநீருக்கும் இல்லை டீ காஃபி இதுக்கெல்லாம் பயன்படுத்தி முடிந்தவரை நம்முடைய அலுவலகத்தை மின்சாரம் எதற்கு தேவையோ அதுக்காக பயன்படுத்தி அதே போல பேப்பர் யூசேஜையும் முடிந்தவரை நாம லிமிட் பண்ணா நம்ம ஒவ்வொரு அரசு அலுவலகத்தையும் ஒரு கிரீன் ஆஃபீஸா நாம செயல்படுத்த முடியும். அதை வந்து செய்யணும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு அலுவலகங்களும் ஒரு கிரீன் ஆஃபீஸா மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்காக தான் இந்த என்வாரன்மெண்டல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த செமினாரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டேக் அப் தட் மெசேஜ் ஃபர்தர் டு ஆல் யுவர் ஆஃபீஸர்ஸ். இங்கே மாவட்ட அளவிலான அதிகாரிகள், உங்களுடைய அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், பிளாக் லெவல்ல இருக்கிற அனைத்து அலுவலகங்களுக்கும் இந்த மெசேஜை கன்வே பண்ணி நம்ம அனைத்து ஆஃபீஸையும் ஒரு கிரீன் ஆஃபீஸா மாற்றுவதற்கான உறுதியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை இன்று நாள் முழுக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சி காலையில் தொடங்கி why should we all go green அப்படிங்கிறது தொடங்கி மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நாள் பூரா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பு. அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்து இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த மெசேஜை ஃபர்தர் டவுன் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம இந்த கிரீன் வெல்லூர் கிளீன் வெல்லூர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்ப நம்ம 3 ஆக்டிவிட்டீஸ் தான் இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட்னு பார்த்தா நம்ம கிரீன் வெல்லூர் கிளீன் வெல்லூர் ஒரு போர்டு ஐடென்டிக்கலா கிரியேட் பண்ணி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம பிளாஸ்டிக் யூசேஜ் இல்லாத கிரீன் ஆஃபீஸ்னோட கான்செப்ட்ல நம்ம ஒரு போர்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம். அப்படியே நம்ம ஒரு கிளைமேட் கைடுன்னு சொல்லி ஒரு பிளே புக் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போறோம்.